28. உபாகமம் 28ஆம் அதிகாரம் and read verse 58 and 59. 58ஆம் 59ஆம் வசனங்கள். Deuteronomy 28, 58 and 59. உபாகமம் 28, 58, 59ஆம் வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து, if thou wilt not observe to do all the words of this law that are written in this book, that thou mayst fear this glorious and fearful name, the Lord thy God, then the Lord will make thy plagues wonderful, and the plagues of the seed, even a great plagues, and of long continuance, and sore sicknesses, and of long continuance. When the Antichrist comes to power, அந்திகிறிஸ்து அதிகாரத்திற்குள் அவன் வருகின்ற போது, he is not just going to take control of the world in general, he is going to take control of everything possible in this world. இந்த உலகத்தை அவன் பொதுவாக தன்னுடைய ஆளுகைக்குள் அல்லது வல்லமைக்குள் கொண்டு வருவான் என்பது மட்டுமல்ல, அவனால் எந்தெந்த காரியங்களை தன்னுடைய கையின் அதிகாரத்திற்குள் கொண்டு வர முடியுமோ அவைகள் அனைத்தையும் அதிகாரத்திற்குள் கொண்டு வருவான். He is going to control every human being. ஒவ்வொரு மனிதனையும் தனிப்பட்ட முறையிலே அவன் ஆட்சி செய்வான். He is going to take away every human being's freedom. ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுயாதீனத்தை அவன் முற்றிலுமாக எடுத்து போடுவான். He is going to control every job that you have. நீங்கள் வைத்திருக்கிறதான அந்த வேலையும் கூட அவன் ஆளுகை செய்வான். He is going to control your company. உங்களுடைய கம்பெனியை அவனே ஆளுகை செய்வான். He is going to control your bank account. உங்களுடைய பேங்க் அக்கவுண்டை அவனே கண்ட்ரோல் பண்ணுவான். He is going to control food supply. உணவு பண்டங்கள் விநியோகிப்பதையும் கூட அவன் அதிலே தலையிடுவான். He is going to control even the air we breathe. நாம் சுவாசிக்கிறதான காற்றையும் கூட அவன் ஆளுகை செய்வான். He is going to control medicine that is supplied. விநியோகிக்கப்படுகிறதான அந்த மருந்து பொருட்களையும் கூட அவனே ஆளுகை செய்வான். So when he controls all these things, இந்த எல்லா காரியங்களையும் அவனே பொறுப்பெடுத்து செய்கின்ற பொழுது, what I am telling you is happening now, right now in this world. நான் சொல்லுகிறதான காரியங்கள் அனைத்தும் இப்பொழுது உலகத்திலே சம்பவித்துக் கொண்டிருக்கிறதான காரியங்கள். It has started in different countries and it will come quickly to India. வித்தியாசமான நாடுகளிலே இது ஏற்கனவே பயிற்சியில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று காலத்திற்குள் அது இந்தியாவிற்குள்ளும் வரும். The reason he controls all these things is by controlling these things he can bring every man as his slave. இத்தகைய முறையிலே அவன் ஒவ்வொரு காரியத்தையும் தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்துவது எதற்கு என்றால், ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய அடிமையாக மாற்றும்படியாக. In particular, he is going to control medicines. குறிப்பாக அவன் மருந்து பொருட்களிலே அவன் தன்னுடைய ஆட்சியை நடத்துவான். Very shortly, healing medicines are no more going to be given for healing. Medicines are going to be given to make you even more sick. பொதுவாக இந்த மருந்துகள் கொடுப்பது நம்முடைய சுகத்திற்கு அல்ல. இனிமேல் இந்த மருந்துகள் கொடுப்பது நம்முடைய சுகத்திற்காக அல்ல, அந்த மருந்து பொருட்களை உட்கொள்வதன் மூலமாக நம்முடைய வியாதி அதிகமாக பெருகுவதற்காக. Without anybody's permission, because the Antichrist is in charge, he will modify medicines so that those who eat it those who take it won't be healed of their diseases. They will fall sick and become weaker in other ways. அந்திகிறிஸ்துவின் அரசாட்சி காலத்திலே மருந்து பொருட்களை உட்கொள்ளுபவர்கள் அவர்கள் வியாதியிலிருந்து சொஸ்தம் அடையாமல் அதற்கு பதிலாக தாங்கள் அந்த வியாதியிலே மோசமடைந்து பலவீனமடைந்து மற்ற வியாதிகளை அவர்கள் பற்றிக் கொள்வார்கள். So when human beings become weak, they become dependent. மனித வர்க்கமானது பலவீனம் அடையும் பொழுது அவர்கள் மற்றவர்களை சார்ந்து காணப்படுவார்கள். So when they become dependent, then they need the Antichrist. மற்றவர்களை சார்ந்திருக்கின்றதான ஒரு காலகட்டம் வருகின்ற பொழுது அவர்கள் அந்திகிறிஸ்துவை சார்ந்து கொள்வார்கள். Then he can force every human being to move his way. ஆகவே அந்த காலகட்டத்திலே எல்லா மனித வர்க்கத்தையும் தன்னுடைய வழியிலே கொண்டு வரும்படியாக அவன் நிர்பந்தப்படுத்துவான். This is going to happen even before Jesus comes. இயேசு கிறிஸ்து வரும் முன்பாகவே இத்தகைய காரியங்களானது சம்பவிக்கும். It is at that time that the beauty of divine healing is going to be exposed. அந்த நாளில் தான் தெய்வீக சுகத்தினுடைய மேன்மையானது அது வெளிப்படுத்தப்படும். Today
those who fall sick, we have an alternative. I'll wait for 2-3 days. If nothing happens, I can go to the doctor. இன்றைக்கோ வியாதிப்படுபவர்கள் 2-3 நாட்கள் நான் தெய்வீக சுகத்திற்காக காத்துக் கொண்டிருப்பேன். அது நான் சுகம் அடையாவிட்டால் நான் உடனடியாக மருத்துவரை நாடிச் செல்வேன். In Luke we read of the ancient physicians who treated a particular woman. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அந்த காலத்தில் இருந்ததான அந்த மருத்துவர்கள் ஒரு குறிக்கப்பட்ட ஸ்திரீக்கு சுகமளிக்கும்படியாக முயற்சித்ததை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. It's written that she spent all her living on doctors, but she did not become better. On the contrary, she became only worse. தன்னுடைய தன் வைத்திருந்ததான எல்லா பணத்தையும், தன்னுடைய வாழ்க்கையில் அவள் வைத்திருந்த அத்தனை பணத்தையும் அவள் மருத்துவரிடத்திலே செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அவளுடைய வியாதியோ இன்னும் மோசமாயிற்று என்று நாம் வாசிக்கின்றோம். So that's going to happen again. மறுபடியுமாக இந்த காரியம் தான் சம்பவிக்க போகிறது. It's happening for some diseases, but it's going to happen now. It's going to get worse. இப்பொழுது சில வியாதிகளுக்கு மாத்திரமே அவ்வாறு காணப்படுகிறது என்றாலும் இனிவரும் காலத்திலோ எல்லா வியாதிகளுக்கும் அது காணப்பட்டு அந்த வியாதியானது முற்றி மோசமடையும். Because one of the plans of the coming global government is they have to reduce the population. இனி வரப்போகிறதான இந்த உலக அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்னவென்றால் ஜனத்தொகையை வெகுவாக குறைக்க வேண்டும். Now India is one of more than 250 countries. இந்தியா 250 நாடுகளுக்கு மேலாக சேர்ந்ததான ஒரு தேசம். There are more than 250 countries in the world and India is one of them. 250 நாடுகள் இந்த உலகத்திலே காணப்படுகிறது, அதிலே இந்தியாவும் ஒன்று. But India's population is 17% of the whole world. முழு உலகத்தின் ஜனத்தொகையிலே 17% இந்தியா வைத்திருக்கின்றது. So if they are going to reduce the population, they are going to reduce the population by 1 billion. 1 பில்லியன் அளவிற்கு அவர்கள் ஜனத்தொகையை குறைக்க போகிறார்கள். That means 100 crores. அதனுடைய அர்த்தம் 100 கோடி. To reduce population by 100 crores, it means they have to kill 100 crore people. 100 கோடி ஜனத்தொகையை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த 100 கோடி ஜனத்தை அவர்கள் கொல்ல வேண்டும். Now they can't take a knife and go about killing people. That's illegal. ஏதோ ஒரு கத்தி எடுத்துக்கொண்டு ஜனங்களை குத்தி கொல்வது என்பது சட்ட விரோதமானது. But if they can kill people without their knowing it, அவர்களுக்கு தெரியாமலே ஜனத்தை கொல்லுவார்கள் என்றால் then they can escape. அப்படி என்றால் அவர்களால் தப்பிக்க இயலாது. That's what they are planning to do. இதைத்தான் அவர்கள் செய்யும்படியாக திட்டமிட்டு இருக்கிறார்கள். So the air is being poisoned. காற்றானது அது மாசுபடுத்தப்படுகின்றது. The medicines are being poisoned. இப்பொழுது இருக்கிறதான அந்த மருந்துகளுக்குள்ளே விஷம் ஏற்றப்படுகிறது. By injecting artificial preservatives into food is being poisoned. உணவுப் பொருட்களை பாதுகாக்கும்படியாக அவைகளுக்குள் செலுத்தப்படுகிறதான அந்த மருந்து பொருட்களே அது விஷமாக காணப்படுகிறது. Then where can the sick go for healing? அப்படி என்றால் வியாதிப்பட்டவர்கள் சுகமாக்கப்படும்படியாக அவர்கள் எங்கே செல்ல முடியும்? A time will come when people will start flocking the church for healing. ஒரு காலகட்டம் வரும், அப்பொழுது சுகத்திற்காக ஜனங்கள் மந்தையாக அவர்கள் ஆலயங்களை நோக்கி வருவார்கள். At that time அந்த நாளிலே God will exalt those who have been standing for the truth. தெய்வீக சுக சத்தியத்திற்காக உறுதியாக நிற்பவர்களை அவர்தாமே உயர்த்துவார். They are going to be the doctors of the near future. அவர்கள் தான் இனி வரப்போகிறதான ஜனக்கூட்டத்திற்கு மருத்துவர்களாக காணப்படுவார்கள். They will pray and lay hands on the sick and the sick will recover. அவர்கள் தங்களுடைய கரங்களை வியாதியஸ்தர் மேல் வைத்து ஜெபிப்பார்கள், அப்பொழுது வியாதியஸ்தர்கள் சொஸ்தமடைவார்கள். Because they have paid a price in their life by believing on Jesus amidst opposition. எதிர்ப்புகளின் மத்தியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர்கள் அதற்கென்று விலை கிரயம் செலுத்தி இருக்கிறார்கள். Now coming back to the key verse that we read, நாம் வாசித்ததான அந்த மூல வார்த்தைக்கு வருகின்ற போது we read of chronic diseases. இங்கு நாம் மிகவும் முற்றியதான நோய்களை குறித்து காணுகின்றோம். Chronic means they don't get healed easily, they keep on prolonging. இந்த முற்றியதான நிலவரத்தில் காணப்படுகின்ற நோய் என்று சொல்லும் பொழுது அவைகளை குணப்படுத்த முடியாது. அந்த வியாதியிலே அந்த வியாதியஸ்தர் உடைந்து கொண்டிருக்க வேண்டியதுதான். Read verse 59 again please. 59வது வசனத்தை மறுபடியுமாக வாசியுங்கள். கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் So வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் நீங்காத கொடிய ரோகங்கள். So this is called chronic illnesses. நீங்காத கொடிய ரோகங்கள். So why do these happen?
ஏன் இந்த காரியம் சம்பவிக்கிறது? Today there are so many chronic illnesses which medicine cannot cure. இன்றைக்கு அநேக கொடிய ரோகங்கள், நீங்காத வியாதிகள் காணப்படுகிறது. அவைகளை குணப்படுத்துவதற்கு மருந்தே இல்லை. You can keep on naming them, it's a big list. நீங்க இதை தொடர்ச்சியாக நாம் அதை ஒன்றன் பின் ஒன்றாக பட்டியலிட்டுக் கொண்டே இருக்கலாம். At the most, some medicines can be provided to suppress it temporarily or to reduce the agony. சில நேரங்களிலே சில மருந்து பொருட்கள் சில வியாதிகளை கட்டுப்படுத்த மாத்திரமே பயன்படுத்தப்படும், இல்லாவிட்டால் வலி வேதனைகளை குறைக்க பயன்படுத்தப்படும். But many of these diseases can't be healed. என்றாலும் அநேக வியாதிகளை இந்த மருந்து பொருட்கள் சுகமாக்க முடியாது. Now what does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? It says, the Bible says, here God is saying, I've told you so many things, I've given you so many laws to live by. நீங்கள் ஜீவிக்கும்படியாக அநேக பிரமாணங்கள், அநேக சட்டதிட்டங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். If you don't live by these laws, இந்த பிரமாணங்களின்படி நீங்கள் ஜீவிக்காவிட்டால், then you will become a slave to chronic illnesses. நீங்கள் இத்தகையதான பயங்கரமான கொடிய வியாதிகளுக்கு அடிமைகளாக மாறுவீர்கள். And those diseases that I spoke of, which were in Egypt, and I said none of them will touch you, they will come and cleave to you. எகிப்தில் காணப்பட்டதான அந்த வியாதிகள் ஒன்றும் உங்களை தொடமாட்டாது என்று நான் முன்பு சொன்னேன். என்றாலும் இப்பொழுதோ அந்த வியாதிகள் உங்களை தொடும். Read verse 60. 16வது வசனத்தை வாசி. 60வது வசனம். நீ கண்டு பயந்த எகிப்து வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார், அவைகள் உன்னை பற்றிக்கொள்ளும். அவைகள் உன்னை பற்றிக்கொள்ளும், which means it's going to stick to you. No medicine, no injection, no tablet, no doctor can heal it. அவைகள் உன்னை பற்றிக்கொள்ளும் என்று சொல்லும் என்றால் எந்த விதமான மருந்தோ எந்த விதமான ஊசியோ எந்த டாக்டரோ உங்களை சுகப்படுத்த இயலாது. More important, no saint can heal it. No saint, எந்த பரிசுத்தவானாலும் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் எந்த பரிசுத்தவானும் உங்களை குணமாக்க இயலாது. Why? ஏன்? How can a saint heal a sickness which God has permitted in a man because he has disobeyed the commandments of God? ஒரு மனிதன் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போய் தேவனாலே அவனுக்கு வியாதி வரும்படியாக தேவன் அனுமதித்திருக்கின்ற பொழுது ஒரு பரிசுத்தவான் எவ்வாறு ஜெபம் பண்ணி அந்த வியாதி அவனிலிருந்து நீக்க முடியும்? That's the meaning of cleaving. That sickness will cleave to you. No, whatever you try to do, it won't go. அந்த வியாதி உன்னை பற்றிக் கொண்டிருக்கும் என்று சொன்னால் என்ன செய்தாலும் அந்த வியாதி உன்னை விட்டு அகன்று போகாது. Now there's something very strange written in the next verse. அடுத்த வசனத்திலே மிகவும் ஒரு வினோதமான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. Read it. இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணியையும் வாதையையும் நீ அழியுமளவும் கர்த்தர் உன்மேல் வரப்பண்ணுவார். So God is speaking of all the new diseases that have come recently which are not in the Bible, the latest diseases. They also will come on you, they also will cleave onto you, and nothing will heal you. வேதாகமத்திலே எழுதப்பட்டிராததான தற்காலத்திலே காணப்படுகிறதான இந்த எல்லா வியாதிகளும் உன்னை பற்றிக்கொள்ளும், அதிலிருந்து நீ சொஸ்தமடைய மாட்டாய் என்று அவர் தெளிவாக இங்கு சொல்லுகின்றார். Verse 65. 65வது வசனம். அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும், weak heart, ஒரு தத்தளிக்கிற இருதயம், பலவீனமான இருதயம், ஒரு பலவீனமான இருதயம். After that, read. சோர்ந்து போகிற கண்களையும், eye trouble, கண்ணிலே கோளாறு, மனசஞ்சலத்தையும் கொடுப்பார். Next, read the next verse. உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும், உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். So சந்தேகத்தில் ஊசலாடும், you won't know whether when you are going to die. Every day could be a doubt. எப்பொழுது நீ மரிக்க போகிறாய் என்று உனக்கே தெரியாது. ஒவ்வொரு நாளும் சந்தேகத்திலே நீ ஊசலாடி கொண்டிருப்பாய். So you won't know tomorrow, today, day after tomorrow when you are going to die. இன்றைக்கோ நாளைக்கோ நாளைய மனிதருமோ என்றைக்கு நான் மரிப்பேன் என்று நீ எண்ணிக்கொண்டே இருப்பாய். All this is because of one thing. இவைகள் எல்லாம் ஒரே ஒரு காரியத்தினாலே. If you do not observe to do what God says. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நீ கைப்பிடிக்க நீ மறந்து போனால். Now let me ask you something. நான் ஒரு காரியத்தை உங்களிடத்திலே கேட்கிறேன். If you are a school teacher, நீங்கள் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருப்பீர்கள் என்றால், and you tell a boy get out of the class, ஒரு பையனை பார்த்து நீ வெளியே போ, வகுப்பறையை விட்டு வெளியே போ என்று சொன்னால், that boy is supposed to stand at the door.
அந்த பையன் இப்பொழுது அந்த வாசற்படியிலே போய் நிற்க வேண்டும். And he is supposed to come and ask you sorry at the end of the class. அந்த வகுப்பு முடிந்த பிறகு அவன் ஆசிரியரிடத்திலே வந்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்க வேண்டும். If he takes a bag instead and walks out of the class and walks out of the school and goes home, that's called rebellion. அந்த ஒருவேளை அந்த பையன் அந்த வகுப்பறையை விட்டு வெளியே போய் இல்லாவிட்டால் அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போய் விட்டான் என்றால் அது ஒரு முரட்டாட்டம். If your child doesn't study, உங்களுடைய பிள்ளை ஒருவேளை படிக்காவிட்டால், and you threaten the child, if you don't pass in this exam, I won't pay your fees for the next semester. நீ இந்த வரப்போகிறதான தேர்விலே நீ தேர்ச்சி பெறாவிட்டால் நான் உனக்கு பள்ளி கட்டணத்தை செலுத்த மாட்டேன் என்று எச்சரிக்கிறீர்கள். Your child still doesn't study, என்றாலும் உங்களுடைய பிள்ளை படிக்கவில்லை, fails in the exam, மறுபடியுமாக அந்த தேர்விலே தோற்று போகிறது. goes to his friends house and say, hey, give me fees for this year, I'll give it to you next year. நீ நண்பருடைய வீடுகளுக்கு சென்று இந்த வருட அந்த கட்டணத்தை பள்ளி கட்டணத்தை செலுத்தும்படியாக பணம் கொடுங்கள், நான் அடுத்த ஆண்டிலே அதை திருப்பி கொடுத்து விடுகின்றேன். He has achieved something, but that's called rebellion. அது ஏதோ ஒரு சாதிக்க முடிந்தது என்றாலும் அதுவோ முரட்டாட்டம். Because what he should have done is humbled himself, gone to his parents, apologized and said, I study well hereafter, please give me my fee. அந்த பிள்ளை செய்ய வேண்டுவது என்னவென்றால் தன்னுடைய பெற்றோரிடத்திலே சென்று தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் நன்றாக படிக்கிறேன், தயவு செய்து என்னுடைய பள்ளி கட்டணத்தை செலுத்துங்கள் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்க வேண்டுவது. In the same way, அதுபோலவே when we disobey the commandments of God, நாம் தேவனுடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகின்ற போது, and we fall sick, நாம் வியாதிப்படுகின்ற போது, what should we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? Humble ourselves, go to God, find out where our faults are, apologize, ask pardon of Him, sanctify ourselves and say we won't do it again. நாம் கர்த்தரிடத்திலே சென்று நம்மை தாழ்த்தி அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நம்மை சுத்திகரித்துக் கொண்டு, ஆண்டவரே நான் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று அவரிடத்திலே கெஞ்சி கேட்க வேண்டும். Instead of that, instead of going into that area, you just walk to a doctor and say heal me, that's rebellion. அதற்கு பதிலாக மருத்துவரிடத்திலே சென்று மருத்துவரே என்னை சுகப்படுத்தும் என்று கேட்பீர்கள் என்றால் அது ஒரு முரட்டாட்டம். Just think about these things. இந்த காரியங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். So what will happen is we are not going to get healed at the end of it all. அதனுடைய முடிவு என்னவென்றால் நாம் மருத்துவரால் சுகமாக்கப்பட போவதில்லை. Some sicknesses will keep on cleaving to us no matter what we try. No matter which gifted pastor prays, the sickness will be there. சில காலகட்டங்களில் எந்த மருந்துனாலும் இந்த வியாதி குணமாக்கப்பட போவதில்லை. எந்த வரம் பெற்ற பாஸ்டர் நமக்காக ஜெபித்தாலும் கூட நாம் அந்த வியாதியிலிருந்து சொஸ்தமாக்கப்பட போவதில்லை. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Bible says that Jesus is coming again. வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் இயேசு மறுபடியுமாக திரும்ப வருகிறார். He is not going to come down to live on earth like he did before. ஏற்கனவே அவர் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தது போல வாழும்படியாக அவர் உலகத்துக்கு வரப்போகிறதில்லை. He's going to appear in mid-air for a split second to snatch away his faithful ones. அவருக்கு உண்மையா இருக்கிறவர்களை பறித்து கொண்டு போகும்படியாக மத்திய ஆகாயத்திலே ஒரு க்ஷண பொழுது மாத்திரம் அவர் தோன்றுவார். After that, this world is going to plunge into a 7-year period of darkness. அதற்கு பிற்பாடு இந்த உலகமானது ஒரு 7 வருட கால இருண்ட காலத்துக்குள் அது சிக்கிக்கொள்ள போகிறது. That brief period, the few months and years that are before the second coming of Jesus Christ, is what we call the last days. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பாக இருக்கிறதான அந்த சில மாதங்களை அல்லது நாட்களை நாம் கடைசி நாட்கள் என்று அழைக்கிறோம். And Jesus has warned us that we should not be left behind when he comes. இயேசு வரும்போது நாம் கைவிடப்பட்டு போக கூடாது என்பதற்காக இயேசு இதை குறித்து நமக்கு ஏற்கனவே எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். So these meetings are kept so that we can wake up to know what's going on around us and lift up our heads and get ready to meet Jesus when he comes. நம்மை சுற்றிலும் நடக்கிறதான சம்பவங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, அதை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, நாம் விழித்தெழும்பி இயேசு வரும்போது அவரோடு கூட செல்வதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் மாறும்படியாக இந்த கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. Look at the single eye in a triangle. ஒரு முக்கோணத்திற்குள் ஒரே ஒரு கண் இருக்கிறதை நீங்கள் அங்கே பார்க்கிறீர்கள். This is the eye of Satan. இது சாத்தானுடைய கண்ணாய் இருக்கிறது. But in particular, குறிப்பாக it is the eye of an Egyptian god represented by a hawk, that is belonging to the eagle species. ஒரு வகையான கழுகு அல்லது பருந்தாய் இருக்கிறதான ஒரு மிருகத்தினுடைய கண்ணாக அது இருக்கிறது. So that's the eye. And
An eagle is far sighted from high above. It can look at a small mouse running along the ground. ஒரு கழுகு அல்லது பருந்து என்று சொல்லும்போது அதுக்கு மிகவும் நீண்ட தூர பார்வை இருக்கும். அது உயர எங்கேயோ இருந்தாலும் ஒரு சின்ன எலி அல்லது சின்ன மிருகம் அங்கே இந்த தரையில ஓடிக்கொண்டிருந்தால் அது சரியாக பார்த்துவிடும். So this eye of Satan is called the all-seeing eye. இந்த சாத்தானுடைய கண்ணானது எல்லாவற்றையும் சகலத்தையும் பார்க்கிறதான கண் என்று அறியப்படுகிறது. There are many details to go into, but I'm just telling you briefly. இதற்கு விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லலாம், ஆனால் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். So this is called the all-seeing eye. இது எல்லாவற்றையும் பார்க்கிறதான கண். But one thing we must observe. ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். Satan is not omnipresent. சாத்தான் ஒரு சர்வ வியாபி அல்ல. He cannot see everything at the same time. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் பார்ப்பது அவனால் கூடாத ஒரு காரியமா இருக்கிறது. Read Job chapter 1. யோபு முதலாம் அதிகாரத்தை வாசிக்கும்போது and read verse 7. 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். And the Lord said unto Satan, Whence comest thou? Then Satan answered the Lord and said, From going to and fro in the earth, and from walking up and down in it. It's because Satan is not omnipresent that he has to go to and fro, up and down. சாத்தான் சர்வ வியாபியாய் இல்லாதபடினால்தான் அவன் சுற்றி திரிய வேண்டியிருக்கிறது, மேலும் கீழும் அங்கும் எங்கும் போக வேண்டியிருக்கிறது. So he's not omnipresent. எனவே அவன் சர்வ வியாபி அல்ல. How then is his eye an all-seeing eye? இப்படி இருக்கும் பட்சத்தில் அவனுடைய கண் எப்படி எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய கண்ணாக இருக்க முடியும்? That's what his instruments, those people that are worshipping him and following him and obeying him, they call it the all-seeing eye. How is it possible? இவனுடைய இந்த கண்ணை இவனை வணங்கி இவனுக்கு கீழ்ப்படிந்து இவனால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதான இந்த அமைப்பினர் எல்லாவற்றையும் பார்க்கிற கண் என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி சாத்தியப்படும்? Today, electronically, a surveillance system is being developed. மின்னணுவியல் மூலமாக எல்லாவற்றையும் கண்காணிக்கிறதான ஒரு அமைப்பு இன்றைக்கு அவர்கள் அதை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். Through cameras, கேமராக்கள் மூலமாக, through what we call the RFID, radio frequency identification. RFID என்று சொல்லுகிற அந்த அடையாளத்தின் மூலமாக. What is that? You in your SIM card there's a golden square, isn't it? That is that RFID. உங்களுடைய செல்போன் அந்த சிம் கார்டில் நீங்கள் பார்க்கும்போது பொன்னிறமான ஒரு பகுதி இருக்கும், அதை தான் RFID என்று அழைக்கிறோம். So that RFID, it will help anyone or people who are monitoring you to know where you're going. அந்த RFID-னால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், எங்கே போகிறீர்கள் என்று உங்களை கண்காணிக்கிறவர்கள் கண்டுபிடிக்க முடியும். About 2 years ago, 1 year ago, ஒரு வருடத்துக்கு முன்பாக we were traveling by train. நாங்கள் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தோம். And 2 policemen came with us. 2 போலீஸ்காரர்கள் எங்களோடு கூட வந்தார்கள். So we befriended them. நாங்கள் அவர்களோடு அப்படியே சிநேகிதமாக பழகினோம். And we asked them, where are you going? நாங்கள் கேட்டோம், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? So we got some information about a thief. எங்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட திருடனை குறித்து தகவல் வந்திருக்கிறது. They were going to catch him. நாங்கள் அவனை பிடிக்க போகிறோம். So we asked what happened. என்ன நடந்தது என்று நாங்கள் கேட்டோம். He stole jewels worth 15 lakhs from a house and ran away. அவன் ஒரு குறிக்கப்பட்ட வீட்டிலிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்புடைய நகைகளை திருடிவிட்டு அவன் தப்பி ஓடிவிட்டான். And they had no address, no forwarding details. They didn't know where he ran away. அவனுடைய முகவரி அவனுக்கு தெரியாது, எங்கே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாது, அவன் எங்கே தப்பி ஓடினான் என்பதும் தெரியாது. They know he's a North Indian, that's all. அவர்களுக்கு தெரிந்ததான ஒரே ஒரு காரியம், அவன் ஒரு வட இந்தியன். But they went right to his city, right to his village, right to his street, right to his house, caught him and came back. ஆனால் சரியாக நேராக அவன் இருந்ததான அந்த பட்டணத்துக்குள் போய், அவன் இருந்த அந்த தெருவுக்குள் போய், அவனுடைய வீட்டுக்குள் போய் அவனை பிடித்து விட்டார்கள். So we asked him, how did you do that? நாங்கள் அவர்களை பார்த்து கேட்டோம், எப்படி அது சாத்தியமானது? They said his cell phone was there. அவனுடைய செல்போன் இருந்தது, அது எங்களுக்கு உதவியாக இருந்தது என்று சொன்னார்கள். Using his cell phone we found out where he is. அவனுடைய செல்போனை வைத்துக்கொண்டு அவன் எங்கே இருக்கிறான் என்று நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். So that is how today surveillance is increasing in the world. இப்படித்தான் இன்றைக்கு கண்காணிப்பு முறைகள் உலகத்தில் பெருகிக் கொண்டே வருகிறது. That same golden square called the RFID is going to come in your Aadhaar cards very soon.
இந்த ஆதார் கார்டு என்று சொல்லப்படுகிற அந்த அடையாள அட்டையிலே சீக்கிரத்திலே இந்த RFID பொருத்தப்பட போகிறது. So now every Indian is going to have that card with him. That means every Indian's movements can be monitored, and very soon every citizen in the world is going to have it. ஒவ்வொரு இந்தியனுக்கும் சீக்கிரத்தில் இந்த கார்டு கொடுக்கப்பட போகிறது. அதன் மூலமாக இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் கண்காணிக்க முடியும். சீக்கிரத்திலே உலகத்தில் இருக்கிற எல்லா பிரஜைகளுக்கும் இதை கொடுக்கக்கூடிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. If a man in America walks out of his house, goes to work and comes back in the evening, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மனிதன் காலையிலே கிளம்பி தன்னுடைய அலுவலகத்துக்கு போய் மாலையில திரும்பி வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். an average of 300 cameras would have caught him. ஏறக்குறைய 300 கேமராக்களில் அவனுடைய நடவடிக்கைகள் பதிவாகி இருக்கிறது. He doesn't know. அவனுக்கே தெரியாது. But there are cameras in bus stands, in traffic signals, in stations, in offices, in malls. It's all over the pale, all under a common control. ஆனால் தெருக்களில், பஸ் ஸ்டாண்டுகளில், ட்ரெயின், பஸ் இப்படிப்பட்ட காரியங்களில், பெரிய பெரிய மால்களில், இப்படி எல்லா இடங்களிலும் கேமராக்கள் இருக்கிறது. இவை எல்லாமுமே ஒரு மையத்திலிருந்து, ஒரே மையத்திலிருந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. So what will happen? சம்பவிக்கிற காரியம் என்ன? As this surveillance system increases and develops and finally spreads out throughout the whole world, இப்படிப்பட்ட கண்காணிப்பு முறைகள் அவைகள் மேம்படுத்தப்பட்டு முழு உலகத்துக்குமாக விரிவடையும் போது what they will say is, அவர்கள் முடிவாக என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? when every citizen in this world is under surveillance, இந்த உலகத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொரு பிரஜையும் அவன் கண்காணிக்கப்படுகிறான். we can stop theft. நாங்கள் எங்களால் திருட்டை தடுத்து நிறுத்த முடியும். We can stop kidnapping. எங்களால் கடத்தல்களை தடுக்க முடியும். We can stop terrorism. தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த முடியும். So that's excellent. நல்லதுதான். But every individual in this world will lose his privacy. ஆனால் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விடுவான். If you go to church, the Antichrist can find out. நீங்கள் சபைக்கு போவீர்கள் என்றால் அந்திகிறிஸ்துவால் உங்களை கண்டுபிடிக்க முடியும். There's no way you can run away. நீங்கள் தப்பி ஓடக்கூடிய எந்த வழியும் இல்லை. Finally, this so-called card which identifies your movement will be embedded into your body, and after that you can't cut your head to remove it. கடைசியாக இந்த அடையாள அட்டை, RFID பொருத்தப்பட்டிருக்கிற இந்த அட்டை உங்களுடைய சரீரத்துக்குள் புகுத்தப்படும். நீங்கள் உங்கள் தலையை வெட்டி கொண்டு அதற்கு தப்ப முடியாது. Read Luke chapter 21 and verse 35. லூக்கா 21ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். For as a snare shall it come on all them that dwell on the face of the whole earth. It shall come. What is that it? அது ஒரு கண்ணியை போல் வரும். அது என்ன? After Jesus comes, there's going to be a 7-year period of darkness, I told you. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இயேசு வந்து சென்று போன பிற்பாடு இந்த பூமியில் 7 வருட கால இருண்ட காலம் இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். It's not a literal darkness, it's a spiritual darkness. அது ஒரு எழுத்தின்படியான அந்தகாரமான காலகட்டம் அல்ல, அது ஆவிக்குரிய பிரகாரமாக இருள் சூழ்ந்த காலம். It's a time when Satan is going to rule the world like he has been planning. சாத்தான் எப்படி இன்றைக்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறானோ அதே போல நிஜமாக இந்த உலகத்தை ஆளப் போகிறதான ஒரு காலகட்டம். So that period is it shall come as a snare upon those who dwell the earth. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அது என்று குறிக்கப்படுகிற அந்த காலம் அதுதான். அந்த காலம் ஒரு கண்ணியை போல இந்த பூமியின் மேல் வரும். That is the meaning of that eye. That is how electronically the eye of Satan comes as the all-seeing eye. இந்த கண் அதுதான். இந்த கண்ணின் மூலமாக மின்னணுவியலின் உதவியோடு கூட இந்த முழு உலகத்தையும் கண்காணிக்கக்கூடிய கண்ணாக அது மாறும். So that is how Satan's eye becomes an all-seeing eye, because he is going to take control of this global surveillance system. இந்த விதத்தில் தான் சாத்தானுடைய கண் அது எல்லாவற்றையும் பார்க்கிற கண்ணாக மாறும். இந்த உலகளாவிய கண்காணிப்பு திட்டத்தை சாத்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவான். On the other hand, மறுபக்கத்தில் God's eyes are naturally all-seeing. இயல்பாகவே தேவனுடைய கண்கள் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. Our God's eyes are all-seeing eyes. நம்முடைய தேவனுடைய கண்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற கண்களா இருக்கிறது. He doesn't need an electronic system to see. He can see everything that is going on in this world.
இந்த உலகத்தை பார்ப்பதற்கு அவருக்கு ஒரு மின்னணு அமைப்பின் அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் இயல்பாகவே அவரால் பார்க்க முடியும். He knows every thought that is in every human being. ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கிற ஒவ்வொரு எண்ணத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். He is an all-seeing God and he is an all-knowing God. அவர் எல்லாவற்றையும் காண்கிறதான தேவன், எல்லாவற்றையும் அறிகிறதான தேவன். Maybe you are sitting in this place with a problem in your life. உன்னுடைய ஜீவியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையோடு கூட ஒருவேளை நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கலாம். Nobody knows, but you know God knows it. யாருக்கும் அது தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் தேவனுக்கும் தெரியும். And that's why God has brought you here. His all-seeing eye and His all-knowing mind has brought you to this place with a specific purpose. எனவேதான் தேவன் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். எல்லாவற்றையும் பார்க்கிறதான தேவனுடைய கண்கள், எல்லாவற்றையும் அறிகிறதான தேவனுடைய மனது ஒரு திட்டமான நோக்கத்தோடு கூட உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. Now we are going to see another way in which this world is getting deceived. இந்த உலகம் வஞ்சிக்கப்படுகிறதான மற்றொரு விதத்தை இப்பொழுது நாம் கவனிக்க போகிறோம். In Greek mythology, கிரேக்க மரபிலே, கட்டுக்கதையில், கிரேக்க கட்டுக்கதைகளிலே there is a story like this. இப்படி ஒரு கதை இருக்கிறது. The god Zeus, who is called the supreme god of the Greeks, the god of gods of the Greeks. கிரேக்கர்களுடைய மிக வல்லமை வாய்ந்த அல்லது கிரேக்க தேவர்களுக்கு எல்லாம் தேவனாய் இருக்கிறவர் ஜியஸ் என்று அழைக்கப்படுகிறார். He once went to a seashore in a beach. அவர் ஒரு முறை ஒரு கடற்கரைக்கு போனார். And there he saw a very young beautiful girl. அங்கே ஒரு அழகான இளம் பெண்ணை அவர் பார்த்தார். And then he turned himself into a white bull. அவர் தன்னை ஒரு வெள்ளை எருமையாக மாற்றிக்கொண்டார். And then he went close to that girl. அந்த பெண்ணுக்கு மிகவும் பக்கத்திலே அவர் போனார். And bent down. அவர் குனிந்தார். She got attracted to the bull and she mounted the bull. அவர் அந்த எருதை பார்க்கும்போது அவளுக்கு மிகவும் விருப்பம் உண்டானது. எனவே அதிலே ஏறி உட்கார்ந்து கொண்டார். Then the bull ran fast and ran into the sea. அப்பொழுது அந்த எருதானது மிகவும் வேகமாக ஓடி கடலுக்குள்ளே ஓடிவிட்டது. And went into the sea and that bull defiled her. அந்த எருதானது இவளை தீட்டுப்படுத்தி விட்டது. That is that god Zeus. அதுதான் அந்த ஜியஸ் என்கிறதான கடவுள். Then there's another part of the story, but this is that part that I'm going to take. இது இந்த கதைக்கு மற்றொரு பக்கம் இருக்கிறது. இதுவரைக்கும் தான் நம்முடைய தியானத்துக்காக நாம் எடுக்கிறோம். Now the name of that girl is Europa. அந்த பெண்ணினுடைய பெயர் யூரோப்பா. It is from that name that the continent Europe got its name. அந்த பெயரிலிருந்து தான் ஐரோப்பா கண்டம் தன்னுடைய பெயரை பெற்றுக்கொண்டது. Just like the girl Europa got defiled, we are going to see how the continent Europe is getting defiled. எப்படி இந்த யூரோப்பா என்று சொல்லக்கூடிய இந்த பெண் தீட்டுப்பட்டாலோ அதே போல இன்றைக்கு ஐரோப்பா கண்டம் எவ்விதமாக தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க போகிறோம். Now you look at this coin. இப்பொழுது இந்த நாணயத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள். This is a coin that belongs to the European Union. இது ஐரோப்பிய யூனியனை சேர்ந்ததான நாணயமாக இருக்கிறது. This coin was made in Greece, which is part of the EU, European Union countries. ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளில் ஒரு நாடா இருக்கிறதான கிரீஸ் நாட்டிலே இந்த நாணயம் வடிவமைக்கப்பட்டது. And you see that story, that picture there embedded in that coin, a woman on a beast. நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னதான இந்த கட்டுக்கதை இந்த படத்திலே வரையப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த எருதின் மீது உட்கார்ந்து இருக்கிறதான ஒரு பெண். So that girl Europa is sitting in the coin of the European Union. இந்த யூரோப்பா என்று சொல்லக்கூடியதான பெண் ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளுடைய நாணயத்தில் உட்கார்ந்து இருக்கிறாள். Now in the Bible also we read of a woman on a beast. வேதத்திலும் இப்படி ஒரு மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருந்ததான ஒரு ஸ்திரியை பற்றி நாம் படிக்கிறோம். Both are different, but there are similarities. இந்த இரண்டுமே வேறு வேறு காரியங்களாக இருந்தாலும் இவர்களுக்கிடையே சில ஒற்றுமைகள் இருக்கிறது. This woman is not that woman, this beast is not that beast, but there are similarities. அந்த மிருகம் இந்த மிருகம் அல்ல, அந்த ஸ்திரீ இந்த பெண்ணும் அல்ல, ஆனால் இவர்களுக்குள் சில ஒற்றுமைகள் இருக்கிறது. Read Revelation chapter 17 and verse 3. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன்.
So he carried me away in the spirit into the wilderness, and I saw a woman sit upon a scarlet-colored beast, full of names of blasphemy, having 7 heads and 10 horns. Now what are the similarities between this picture in that mythology that you see on the coin and this representation that you read in the Bible? வேதத்திலே நாம் காண்கிற இந்த காரியத்திற்கும் நாம் இந்த கிரேக்க கட்டுக்கதையிலே நான் சொல்ல கேட்ட அந்த கதைக்கும் இடையே இருக்கிறதான ஒற்றுமைகள் தான் என்ன? 1. முதலாவது, both women are defiled. 2 ஸ்திரீகளுமே தீட்டுப்பட்டவர்கள். 2. இரண்டாவது, both beasts, the bull and this beast, represent Satan. இந்த எருதும் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் குறிக்கப்படுகிற அந்த மிருகமும் இரண்டுமே சாத்தானை குறிக்கிறது. How the god Zeus represents Satan we will see in a short while. எப்படி இந்த ஜீயஸ் கடவுளை நாம் சாத்தானுக்கு ஒப்பனையாக சொல்லுகிறோம் என்பதை நான் சற்று நேரத்தில் சொல்கிறேன். So both women are defiled and both beasts represent Satan. 2 ஸ்திரீகளுமே தீட்டுப்பட்டவர்கள். இந்த 2 மிருகங்களும் சாத்தானை குறிக்கிறது. And in both accounts the woman is riding on the beast. 2 சம்பவங்களிலுமே இந்த ஸ்திரீ இந்த மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். Now this woman is called Europe. இந்த ஸ்திரீனுடைய பேர் யூரோப்பா. This is the 4th similarity. இது 4வது ஒற்றுமை. On this beast in the Bible you see 10 horns. வேதத்தில் சொல்லப்படுகிறதான இந்த மிருகத்திலே நாம் 10 கொம்புகளை பார்க்கிறோம். These are 10 powerful nations belonging to the European Union. இவைகள் ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளில் அங்கம் வகிக்கிற 10 சக்தி வாய்ந்த வல்லரசு நாடுகளை காண்பிக்கிறது. For those who don't know this, I will quickly say many countries in Europe have got together and have formed a union. They are like now one country. There's no visa to go into different countries. There's a common currency and so on. இதை பற்றி தெரிந்திராத உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிறதான அநேக நாடுகள் அவைகள் ஒன்று சேர்ந்து ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளில் அங்கம் வகிக்கிற நாடுகளுக்கு பொதுவான நாணயம் இருக்கிறது. இந்த நாடுகளுக்குள் நீங்கள் செல்ல வேண்டுமானால் உங்களுக்கு கடவுச்சீட்டு விசா தேவையில்லை. So these 10 of these nations is going to emerge as very powerful in the last days. இந்த ஐரோப்பிய நாடுகளில் அங்கம் வகிக்கிற 10 நாடுகள் கடைசி நாட்களில் வல்லரசாக உருவெடுக்க போகிறது. In fact, till 2011, one part of this European Union called the Western European Union, which was the military arm of the European Union, had 10 nations. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளுடைய மேற்கத்திய பகுதிகளில் இருக்கிற அந்த நாடுகள் அவைகள் மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகள் என்று அழைக்கப்பட்டது. அந்த ஐக்கிய நாடுகளில் 10 நாடுகள் சரியாக அங்கம் வகித்தன. And they were the military arm of this European Union. இந்த ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளுடைய ராணுவத்தின் பகுதியாக இந்த நாடுகள் இருந்தது. So they were the fighting group in case a battle came. ஒருவேளை யுத்தம் ஏற்படும் என்றால் இந்த பகுதி தான் ராணுவமாக செயல்படுகிறதா இருக்கிறது. And in one of their plans it was written that these 10 nations will remain 10. There will be no extra membership. This will always be 10. அவர்களுடைய செயல் திட்டத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மேற்கு பகுதியில் இருக்கிற ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள் எப்பொழுதும் 10 நாடுகளாகத்தான் இருக்கும். ஒரு நாடு கூட இதற்கு கூடுதலாக இதில் சேர்க்கப்படாது. But suddenly in 2011 they disbanded and they say we don't cease to exist anymore. ஆனால் திடீரென்று 2011ஆம் வருஷத்தில் இந்த மேற்கத்திய ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளை அவர்கள் கலைத்து விட்டார்கள். இப்படி தனியாக ஒரு ஐக்கிய நாடுகள் இல்லை என்று அவர்கள் அறிவித்து விட்டார்கள். So those 10 nations suddenly they are still there, they are still part of the European Union, but this exclusive 10 they say no, we are not existing anymore, we are just part of the common European Union, that's all. அந்த 10 நாடுகளும் இன்றைக்கும் ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளில் அங்கம் வகிக்கத்தான் செய்கிறது. ஆனால் தனியாக மேற்கத்திய ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள் என்று அழைக்கப்படுவதில்லை. So but we don't know what is happening, but the Bible says those 10 nations in Europe are going to come up. இதற்கு என்ன காரணம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது இதிலிருந்து 10 நாடுகள் வல்லரசுகளாக எழும்பும். So you see Europe here in this picture and in that picture.
ஐரோப்பா கண்டத்தை நீங்கள் இந்த படத்திலும் அந்த படத்திலும் கவனித்து பாருங்கள். So what is going to happen in the last days? This European Union is going to emerge as a great power. கடைசி நாட்களில் இந்த ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக உருவெடுக்கும். But before that, அதற்கு முன்பாக just like that girl Europa was defiled, எப்படி இந்த பெண் யூரோப்பா என்பவள் தீட்டுப்பட்டாலோ, the continent Europe is also getting defiled. ஐரோப்பா என்ற அந்த கண்டமும் தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது. Europe was a Christian country. ஐரோப்பா என்பது சொல்லும்போது அது ஒரு கிறிஸ்தவ நாடுகளாய் இருந்தன. But now Europe has started rebelling against God. ஆனால் இப்பொழுது ஐரோப்பா கண்டம் தேவனுக்கு விரோதமான கலகத்தை துவங்கி இருக்கிறது. You look at this picture. நீங்கள் இந்த பாபேல் கோபுரத்தின் படத்தை பாருங்கள். This is the Tower of Babel. இதுதான் பாபேல் கோபுரமா இருக்கிறது. Now you look at this picture. இப்பொழுது அதற்கு வலது பக்கத்தில் இருக்கிற படத்தை பாருங்கள். This building is in France. இந்த கட்டிடமானது பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிறது. France is part of Europe. பிரான்ஸ் தேசமும் ஐரோப்பா கண்டத்தின் ஒரு பகுதியா இருக்கிறது. Now this building is built so that it might look like this incomplete Tower of Babel. இந்த முடிவடையாத பாபேல் கோபுரத்தை போலவே இந்த கட்டடமும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். This is a complete building, it is finished, but it represents the incomplete Tower of Babel. அது ஒரு முடிக்கப்படாத கட்டடம் அல்ல, அது ஏற்கனவே முழுதாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுடைய தோற்றம் முடிவடையாத அந்த பாபேல் கோபுரத்தை போல் இருக்கிறது. You see, just like this, the stories in the Tower of Babel have steps, they are finished off in different parts. In the same way you see unfinished portions to represent the unfinished Tower of Babel. நீங்கள் அங்கே பாபேல் கோபுரத்தின் கட்டடத்தை பார்க்கும்போது சில மாடிகள் கட்டாமல் பாதியிலே முடிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதே போல தோற்றம் அளிக்கும்படியாய் அந்த கட்டடத்தை அவர்கள் கட்டி இருக்கிறார்கள். What is that building? அந்த கட்டடம் எந்த கட்டடமா இருக்கிறது? That's the Parliament building of the European Union. அது ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளுடைய நாடாளுமன்றமா இருக்கிறது. Why did they build it like that? ஏன் இதை போல தோற்றமளிக்கும்படியாய் அதை அவர்கள் கட்டினார்கள்? I told you, rebellion against God. நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனுக்கு விரோதமான கலகம். What Nimrod could not complete, we will complete. நிம்ரோத் ராஜா எதை கட்டி முடிக்காமல் போனானோ அதை நாங்கள் கட்டி முடிப்போம். God, you stop Nimrod, you will not stop us. தேவனே, நீர் நிம்ரோதை தடுத்து நிறுத்தினீர், ஆனால் உம்மால் எங்களை தடுத்து நிறுத்த முடியாது. So because they did not love the truth, அவர்கள் சத்தியத்தை நேசிக்காமல் போனபடியினால், because they are rebelling against the true God, அவர்கள் மெய்யான தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினபடியினால், today a new religion is sweeping across Europe, which I will not name. இன்றைக்கு ஒரு புதிய மதமானது முழு யூரோப் கண்டத்தையும் சுற்றி பரவி கொண்டிருக்கிறது. அதன் பெயரை நான் இப்பொழுது சொல்லப் போவதில்லை. Thousands and thousands are converting to that religion in Europe. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த மதத்துக்கு மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஐரோப்பா கண்டத்திலே. Like Europa was defiled, Europe is getting defiled. யூரோப்பா என்கிற பெண் எப்படி தீட்டுப்பட்டாலோ இன்றைக்கு ஐரோப்பா கண்டமும் தீட்டுப்பட்டு And the கொண்டிருக்கிறது. Bible says that it is from this European Union that the Antichrist is going to come. வேதம் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளில் இருந்துதான் அந்தி கிறிஸ்து வருவான். If you turn to Daniel chapter 7 தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்பி வரும்போது and read verse 8, 8ஆம் வசனத்தை you வாசிப்போம். read of a similar beast with 10 horns. அங்கேயும் 10 கொம்புகளுடைய ஒரு மிருகத்தை நாம் வாசிக்கிறோம். And then from those 10 horns a little horn appears. அந்த 10 கொம்புகளின் நடுவிலிருந்து ஒரு சிறிய கொம்பு முளைத்தெழும்புகிறது. Read verse 8. 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்புகளிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. I considered the horns, and behold, there came up among them another little horn, before whom there were 3 of the first horns plucked up by the roots. And behold, in this horn were eyes like the eyes of man, and a mouth speaking great things. So here we read, a little horn appears, it has the eyes of a man and a mouth speaking great things. இங்கே நாம் பார்க்கும்போது ஒரு சின்ன கொம்பு முளைத்தெழும்புகிறது. அதற்கு மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. And about the same horn, read what verse 21 says. இதே கொம்பை பற்றி 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீண்ட
ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும் அந்த கொம்பு பரிசுத்தவான்களோடு யுத்தம் இந்த செய்வது கொம்பு பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். I beheld, and the same horn made war with the saints and prevailed against them. So you see, this horn is not a kingdom, it is a person, it is the Antichrist. இங்கே நாம் கவனிக்கும் போது இந்த ஒரு கொம்பானது ஒரு ராஜ்யத்தை குறிப்பதல்ல, இது ஒரு நபரை குறிக்கிறது. அந்த நபர் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறார். He is going to rise up and speak big things, and he is going to make war with the saints of God and prevail over them. இந்த நபர் முளைத்திரும்பி அவன் பெருமையான காரியங்களை, பெரிய பெரிய காரியங்களை பேச போகிறான். பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களையும் மேற்கொள்ள போகிறான். These are not all the saints of God, these are the saints of God who are going to be left behind when Jesus comes. இங்கே குறிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லா பரிசுத்தவான்களையும் குறிக்கிறது அல்ல, இது இயேசு வரும்போது கைவிடப்பட்டவர்களை குறிக்கிறது. And he prevailed over them does not mean he is going to capture their souls, he is going to prevail in killing their bodies alone. இவர்களோடு அவன் யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டான் என்று சொல்லும்போது அவர்களுடைய ஆத்மாவை அவன் சேதப்படுத்த முடியாது. அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களுடைய சரீரங்களை அவன் கொலை செய்வான். But some will give in to his torture and will yield to him. ஆனால் அவனுடைய கொடுமைகளுக்கு சிலர் விட்டு கொடுப்பார்கள், சிலர் அதற்கு அடிமைப்பட்டு அவனுக்கு அடிமையாகி போவார்கள். And they will give their souls also to the Antichrist. தங்களுடைய ஆத்துமாக்களையும் அவனிடமாக அவர்கள் கொடுத்து விடுவார்கள். So that's what is happening in Europe today. அதுதான் இன்றைக்கு ஐரோப்பாவில் சம்பவிக்கிறது. This horn of the Antichrist is going to rise up from that new empire that is emerging. இப்பொழுது முளைத்தெழும்பிக் கொண்டிருக்கிறதான இந்த புதிய சாம்ராஜ்யத்தில் இருந்துதான் அந்தி கிறிஸ்து ஆகிய அந்த சின்ன கொம்பு எழும்பும். See, this beast is the Roman Empire. இந்த மிருகமானது ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. But the Roman Empire collapsed from within many years, centuries ago. ஆனால் அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அதற்குள்ளாக ஏற்பட்ட சில காரணங்களால் ரோம சாம்ராஜ்யம் கவிழ்ந்து போனது. In 1352 AD itself, centuries ago it collapsed. 1352 ஆண்டிலிருந்தே அது முடிவடைந்து போனது. But in the book of Revelation chapter 13, a similar beast is rising up once again in the last days. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது கடைசி நாட்களில் இந்த மிருகத்துக்கு ஒப்பான வேறொரு மிருகம் எழும்புகிறதை நாம் வாசிக்கிறோம். It is a terrible beast. அதுவும் ஒரு பயங்கரமான மிருகமா இருக்கிறது. It has 10 horns. அதற்கு 10 கொம்புகளும் இருக்கிறது. But instead of one head it has 7 heads, that's all. ஆனால் இப்பொழுது ஒரு தலை அல்ல 7 தலைகள் இதற்கு காணப்படுகிறது. I'm not going to explain that. இதை நான் விவரிக்க போகிறதில்லை. But it represents that this Roman Empire is going to revive once again in the last days. ஆனால் இது குறிப்படையாளமாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால் கடைசி நாட்களில் மறுபடியுமாக ரோம சாம்ராஜ்யம் முளைத்தெழும்பும். Now this European Union, those nations that have become part of the European Union, இப்பொழுது ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள் அல்லது இந்த ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளில் பங்கு வகிக்கிற அந்த நாடுகள், they have signed the treaty that they have signed for unification is the Treaty of Rome. அவர்கள் ஒன்று சேர்வதற்காக ஒரு உடன்படிக்கை பத்திரத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கையானது ரோம பிரகடனம் அல்லது ரோம உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. And remember, Rome is part of Europe. இந்த ரோம் பட்டணமானது ஐரோப்பா கண்டத்தின் ஒரு பகுதி என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். And it is from this reviving Roman Empire that the Antichrist is going to emerge. மறுபடியுமாக புத்துயிர் பெற்றுக் கொண்டிருக்கிறதான இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்துதான் அந்தி கிறிஸ்து எழும்புவான். So Europe is getting defiled. ஐரோப்பா கண்டம் தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது. The whole world is getting defiled. முழு உலகமும் தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது. And so we are telling the church of God and the children of God and the newcomers who have come here, we are appealing to you, get close to Jesus quickly, because things are going to become worse and worse as days go by. இங்கே வந்திருக்கிறதான தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் புதிதாய் வந்திருக்கிறவர்களுக்கும் நாங்கள் தாழ்மையாய் வேண்டுகோள் விடுக்கிறோம், நீங்கள் இயேசுவிடம் நெருங்கி வாருங்கள். ஏனென்றால் கடைசி நாட்கள் நெருங்கிவிட்டது. நாட்கள் போக போக கொடுமையான காரியங்கள் சம்பவிக்க போகிறது. The whole world is going to go into rebellion against God. முழு உலகமும் ஒன்று சேர்ந்து தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறது. And as a result, அதன் விளைவாக crores and crores and crores and crores of people are going to die in this world.
கோடி கோடியாய் ஜனங்கள் மரிக்க போகிறார்கள். Before I close, ഞാൻ അവസാനിപ്പിക്കുന്നതിന് മുമ്പായി I want to tell you, ഞാൻ നിങ്ങളോട് പറയട്ടെ, we have been speaking about heaven and hell and about how to get there. നാം സ്വർഗത്തെയും നരകത്തെയും കുറിച്ച് പറഞ്ഞ് എപ്രകാരം സ്വർഗത്തിൽ പോകും എന്നാണ് പറഞ്ഞുകൊണ്ടിരുന്നത്. Very soon, the world is going to see hell on earth itself. അതിവേഗം ഈ ഭൂമിയിൽ തന്നെ ലോകം നരകത്തെ ദർശിക്കുവാൻ പോകുകയാണ്. Slowly it is happening. വളരെ പതുക്കെ അത് സംഭവിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. Have you seen a lizard catching a cockroach? നിങ്ങൾ ഒരു പല്ലി ഒരു പാറ്റയെ പിടിക്കുന്നത് നിങ്ങൾ കണ്ടിട്ടുണ്ടോ? It goes very slowly, so subtly that the cockroach won't see the lizard approaching. ആ പാറ്റ അതിനെ കാണാതെ വണ്ണം അത് വളരെ പതുക്കെ തന്ത്രപൂർവമാണ് അതിന്റെ അടുക്കിലേക്ക് പോകുന്നത്. This is what is happening to this whole world. ഈ മുഴു ലോകത്തിലും സംഭവിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നതും അത് തന്നെയാണ്. Every human being in this world is going to get caught in a trap in this world very soon. ഈ ഭൂമിയിൽ ജീവിക്കുന്ന ഓരോ മനുഷ്യനും എത്രയും വേഗം ഈ ഭൂമിയിൽ തന്നെ പിടിപെടുവാൻ പോകുന്നു. The Bible prophesies that very soon one man is going to rule the world. വേദപുസ്തകം പ്രവചിക്കുന്നത് അതിവേഗം ഒരു മനുഷ്യൻ ഈ ഭൂമിയെ മുഴുവൻ ഭരിക്കുവാൻ പോകുന്നു. Today India has a government. ഇന്ന് ഇന്ത്യക്ക് ഒരു സർക്കാരുണ്ട്. America has its government. അമേരിക്കയ്ക്ക് വേറൊരു സർക്കാരുണ്ട്. Sri Lanka and Pakistan have their governments. ശ്രീലങ്കയിലും പാകിസ്ഥാനിലുമൊക്കെ വേറെ വേറെ ഗവൺമെന്റുകളുണ്ട്. But very soon, very soon, the whole world is going to come under one government. എന്നാൽ അതിവേഗം ഈ മുഴു ലോകവും ഏക സർക്കാരിന്റെ കീഴിൽ വരുവാൻ പോകുകയാണ്. Bible says it's not going to be just a government, it's going to be a dictatorship. It's one man who's going to rule the world, not a body of people. വേദപുസ്തകം പറയുന്നത് അതൊരു സർക്കാരായിരിക്കുകയില്ല, ഏക മനുഷ്യൻ നടത്തുന്നതായ ഒരു ഏകാധിപത്യ ഭരണമായിരിക്കുമെന്നാണ്. And that man will not have any human affection. His name is called beast. ആ മനുഷ്യന് മാനുഷികമായി യാതൊരു അവസ്ഥകളും കാണുകയില്ല, സ്നേഹവും കാണുകയില്ല. അവന്റെ പേർ തന്നെ മൃഗം എന്നാകുന്നു. Because he has the heart of a beast. എന്തുകൊണ്ടെന്നാൽ അവനൊരു മൃഗീയ ഹൃദയമാണുള്ളത്. He will have no respect for human life. മനുഷ്യൻ ജീവനെ പ്രതി അവന് യാതൊരു ബഹുമാനവും കാണുകയില്ല. Lakhs and lakhs of people are going to die. They're going to be killed by him. അവനാൽ അനേക ലക്ഷങ്ങൾ കൊല്ലപ്പെടുവാൻ പോകുന്നു. The preparations are getting ready. അതിന്റെ ഒരുക്കങ്ങൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. People are making plans to bring in that one world ruler. ആ ലോകത്തിന്റെ ഏകാധിപതിയെ കൊണ്ടുവരുവാൻ മനുഷ്യർ പല പദ്ധതികൾ തയ്യാറാക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നു. We are sitting in a corner of the world where we do not know what is happening. നാം എന്താണ് ഈ ലോകത്തിൽ സംഭവിക്കുന്നതെന്ന് അറിയാതെ അതിന്റെ ഒരു മൂലയ്ക്കാണ് നാം ആയിരിക്കുന്നത്. Here in Kerala nothing else is happening. The trap is being readied somewhere else. ഇവിടെ ഇപ്പോൾ കേരളത്തിലൊന്നും സംഭവിക്കുന്നില്ലായിരിക്കാം, എന്നാൽ ആ കെണി ഒരുക്കപ്പെടുന്നത് മറ്റെവിടെയോ ആണ്. One way or the other they're going to catch hold of you. ഒരു ദിവസമല്ല മറ്റൊരു ദിവസം അവർ നിങ്ങളെ പിടിക്കുവാൻ പോകുന്നു. You cannot escape. നിങ്ങൾക്ക് രക്ഷപ്പെടുവാൻ സാധ്യമല്ല. There is only one way to escape. രക്ഷപ്പെടുവാൻ ഒരേ ഒരു വഴിയേ ഉള്ളൂ. Jesus is going to come very soon. യേശു അതിവേഗം വരുവാൻ പോകുന്നു. When he comes we must all disappear to be with him. നാം അവൻ വരുമ്പോൾ അവനോട് കൂടെ നാം അപ്രത്യക്ഷരായി തീരണം. All that the Bible has been prophesying 2000 years ago is taking place right before our eyes today. ഏകദേശം 2000 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് വേദപുസ്തകം പ്രവചിച്ചതായ എല്ലാ കാര്യവും ഇപ്പോൾ നമ്മുടെ കൺമുമ്പാകെ നിറവേറ്റപ്പെടുകയാണ്. Hell is going to break loose on earth itself. നരകം ഭൂമിയിൽ തന്നെ പൊട്ടി പുറപ്പെടുവാൻ പോകുന്നു. I can speak 4 or 5 days on this. ഇതേക്കുറിച്ച് വേണമെങ്കിൽ 4-5 ദിവസം ഞാൻ സംസാരിക്കാം. It's there in the Bible and it's happening right before our eyes. അത് വേദപുസ്തകത്തിൽ എഴുതിയിരിക്കുന്നു, നമ്മുടെ കൺമുമ്പാകെ നിറവേറ്റപ്പെടുന്നു. Shall we close our eyes? നമ്മുടെ കണ്ണുകളെ അടയ്ക്കാം. Jesus is coming soon. യേശു അതിവേഗം വരുന്നു. Let us wait for him. നമുക്ക് അവനായി കാത്തിരിക്കാം. The Spirit of the Lord has brought us into this place. പരിശുദ്ധാത്മാവ് നമ്മെ ഈ സ്ഥലത്തേക്ക് കൂട്ടി വരുത്തിയിരിക്കുന്നുവല്ലോ. The Spirit of the Lord is controlling our lives. പരിശുദ്ധാത്മാവ് നമ്മുടെ ജീവിതത്തെ നിയന്ത്രിക്കുന്നു. But in the world the mystery of iniquity is working, the Bible says. എന്നാൽ വേദപുസ്തകം പറയുന്നത് ലോകത്തിൽ അധർമ്മത്തിന്റെ മർമ്മം വ്യാപരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. That Antichrist is going to come very soon. എതിർ ക്രിസ്തു അതിവേഗം വരുന്നു. He is going to rule the world. അവൻ ലോകത്തെ ഭരിക്കുവാൻ പോകുന്നു. He is going to be a hater of Christ. താൻ ക്രിസ്തുവിനെ വെറുക്കുന്നവനാകുന്നു. He is going to kill those people who follow Christ. യേശുവിനെ അനുഗമിക്കുന്നവരെ കൊല്ലുന്നവനാകുന്നു. But before that, എന്നാൽ അതിനു മുമ്പായി let us surrender to the potter. നമുക്ക് കുശവന്റെ കയ്യിൽ നമ്മെ തന്നെ ഏൽപ്പിച്ചു കൊടുക്കാം. How many will surrender like clay into the hands of the potter? കുശവന്റെ കയ്യിൽ കളിമണ്ണെന്ന പോലെ എത്ര പേർ ഇന്ന് ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുന്നു? Not 99%
99%, 100% I surrender to my Savior. 99% അല്ല 100% എന്റെ രക്ഷകനായി എന്നെ തന്നെ ഏൽപ്പിക്കുന്നു. My family, എന്റെ കുടുംബത്തെ, my plans, എന്റെ പദ്ധതികൾ, my body, എന്റെ ശരീരം, my possessions, എനിക്കുള്ളതെല്ലാം, my future, എന്റെ ഭാവി, my spirit, എന്റെ ആത്മാവിനെ, my desires, എന്റെ ആഗ്രഹങ്ങളെ, my thoughts, എന്റെ ചിന്തകളെ, my emotions, എന്റെ വികാരങ്ങളെ, everything I surrender into the hands of the heavenly potter. എല്ലാം ആ സ്വർഗീയനായ കുശവന്റെ കയ്യിലേക്ക് ഞാൻ സമർപ്പിക്കുന്നു. Those who will surrender 100%, put up your hands. 100% ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുന്നവർ തങ്ങളുടെ കരമുയർത്തിയാട്ടെ. Lord, we are the clay. കർത്താവേ, ഞങ്ങൾ കളിമണ്ണാകുന്നു. Lord, you are the potter. കർത്താവേ, നീ കുശവനാകുന്നു. Now as we surrender ourselves, ഇപ്പോൾ ഞങ്ങളെ തന്നെ ഏൽപ്പിച്ചു തരുമ്പോൾ the heavenly potter is going to come into our emotions, സ്വർഗീയ കുശവൻ നമ്മുടെ വികാരങ്ങളിലേക്ക് ഇറങ്ങി വരുവാൻ പോകുകയാണ്. to enter into our thoughts. അവൻ നമ്മുടെ ചിന്തകളിലേക്ക് കടന്നു വരികയാണ്. He's going to enter into our weak bodies. നമ്മുടെ ബലഹീന ശരീരത്തിലേക്ക് അവൻ ഇറങ്ങി വരികയാണ്. He's going to enter into our houses. അവൻ നമ്മുടെ ഭവനത്തിലേക്ക് കടന്നു വരികയാണ്. He's going to enter into our spirit. നമ്മുടെ ആത്മാവിലേക്ക് അവൻ ഇറങ്ങി വരികയാണ്. He's going to enter into our family. നമ്മുടെ കുടുംബത്തിലേക്ക് അവൻ ഇറങ്ങി വരികയാണ്. He's going to enter into our future. നമ്മുടെ ഭാവിയിലേക്ക് അവൻ കടന്നു വരികയാണ്. He's going to fight against our adversaries. നമ്മുടെ ശത്രുക്കൾക്ക് വിരോധമായി അവൻ യുദ്ധം ചെയ്യുവാൻ പോകുന്നു. Now that anointing is coming. ഇപ്പോൾ ആ അഭിഷേകം ഇറങ്ങി വരുന്നു. Now that fire is coming down. ഇപ്പോൾ ആ അഗ്നി ഇറങ്ങി വരികയാണ്. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாவத்தில் அமிழ்ந்து பிணியினால் வருந்தி சாபக்குழியில் வீழ்ந்து ஆபத்தில் நிற்கையில், பாவத்தில் அமிழ்ந்து பிணியினால் வருந்தி சாபக்குழியில் வீழ்ந்து ஆபத்தில் நிற்கையில், இட்டு நக்கி ரக்கம் தீருவை என்னும் முடியை சூட்டின கர்த்தனை நிதம் நினைத்து சூட்டின கர்த்தனை என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே உன்னத நூற்கம நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே உன்னத நூற்கம நாமத்தை ஸ்தோத்திரி. உனக்கு ரக்கம் கிருபை என்னும் முடியை மையகத்தில் உனக்கு பாவத்தில் அமிழ்ந்து, பாவத்தில் அமிழ்ந்து வருந்தி Thank you, Jesus. We thank you, Jesus. We thank you, Jesus. இது ஜீவனுள்ள தேவன் நடத்துகிறதான கூட்டமாய் இருக்கிறபடினால், வானத்தையும் பூமியையும் படைத்ததான மெய் தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து நேசித்து ரத்தத்தை சிந்தினதான அந்த இயேசு நடத்துகிற கூட்டமாய் இருக்கிறபடினால், இந்த ஒரு சிறு கூட்டத்தின் மூலமாக இந்த முழு நாட்டும் அசைக்கப்படும். ஏனென்றால் நம்முடைய தேவன் எல்லைக்குட்பட்ட தேவன் அல்ல, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். முழு பூமியும் அவருக்கு முன்பாக நடுங்கட்டும். ஆண்டவருக்குள் கலிகூர்வமாக, நம்மை ரட்சித்த கண்மலையில் கலிகூர்வமாக இந்த ரட்சிப்பின் வல்லமையானது பூமியின் எல்லை எங்கும் பரவி அநேக ஆயிரங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென். அந்த கலிகூறுதலோடு மறுபடியும் பாடுவோமாக. பாவத்தில் அமிழ்ந்து பிணியினால் வருந்தி பாவத்தில் அமிழ்ந்து பிணியினால் வருந்தி சாபக்குழியில் விழுந்து ஆபத்தில் நிற்கும் இரக்கம் கிருபை என்னும் முடியை சூட்டிய கர்த்தனை நிதம் நினைத்து, நிற்கும் இரக்கம் கிருபை என்னும் முடியை சூட்டிய கர்த்தனை நிதம் நினைத்து, பாவத்தில் அமிழ்ந்து பிணியினால் வருந்தி சாபக்குழியில் விழுந்து ஆபத்தில்
எதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோமோ அது எல்லாமே நடந்துட்டே இருக்கு. எதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தோமோ அதெல்லாம் நமக்கு தெரியாமே நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இந்தியா பிழைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா இன்னும் பிழைக்கவில்லை. இந்தியா இப்போதுதான் ஆரம்ப கட்டத்தில் நிற்கிறது என்கிற உண்மையை இதன் வழியாக புரிந்து கொள்ளலாம். ஒன் வேர்ல்ட் ஆர்டர் ஜனவரி 9 நம்முடைய தமிழ் பக்ஷம் சார்பா ஒரு காணொலி பதிவு செய்யப்பட்டது. நவம்பர் டிசம்பர்ல பாபா வாங்கா நோஸ்ட்ராடமஸ் பிரெடிக்ஷன் என்பது பதிவு செய்யப்பட்டது. இந்த 3 காணொலியை பார்க்காத நபர்கள் தயவு செஞ்சு பார்த்துருங்க. டெஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க் இருக்கு. இதுக்கும் நம்ம இப்ப பேச போறதுக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கிறது. கனெக்டிங் த டாட்ஸ் பாகம் 2 தான் பார்க்க போகிறோம். இதில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த ரிசர்ஷன் வரப்போகுது, பொருளாதார வீழ்ச்சி வரப்போகிறது அப்படின்னு சொன்ன உடனே பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களுடைய சிஇஓனுடைய பணங்கள் என்ன ஆனது என்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்களா? அந்த கேள்வி உங்கள் மனதில் இதன் பிறகு வரும். ட்ரியேஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம போன பதிவுல சொன்னோமே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். ஒன் வேர்ல்ட் ஆர்டர், இந்த உலகத்தையே ஒரு நபர் ஆட்சி செய்ய முடியுமா என்கிற கேள்விக்கான பதிலும் இந்த ஒரு பதிவில் இருக்கும். G20 மாநாட்டில் நடந்த உண்மையான சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறதும் இந்த பதிவில் இருக்கும். எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. எதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோமோ அது எல்லாமே நடந்துட்டே இருக்கு. எதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தோமோ அதெல்லாம் நமக்கு தெரியாமே நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இந்தியா பிழைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா இன்னும் பிழைக்கவில்லை. இந்தியா இப்போதுதான் ஆரம்ப கட்டத்தில் நிற்கிறது என்கிற உண்மையை இதன் வழியாக புரிந்து கொள்ளலாம். ஒன் வேர்ல்ட் ஆர்டர் ஜனவரி 9 நம்முடைய தமிழ் பக்ஷம் சார்பா ஒரு காணொலி பதிவு செய்யப்பட்டது. நவம்பர் டிசம்பர்ல பாபா வாங்கா நோஸ்ட்ராடமஸ் பிரெடிக்ஷன் என்பது பதிவு செய்யப்பட்டது. இந்த 3 காணொலியை பார்க்காத நபர்கள் தயவு செஞ்சு பார்த்துருங்க. டெஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க் இருக்கு. இதுக்கும் நம்ம இப்ப பேச போறதுக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கிறது. சரி, ஒரு விஷயம், சீனால இப்ப என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க? ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியும் சிசிடிவி வச்சிருக்காங்க. நீ யாராவது வெளியில போறீங்களா, வாரீங்களா, உங்களுக்கு என்ன விஷயத்துக்கு நீங்க வெளியில போறீங்க, இந்த மாதிரியான பலவிதமான விவரங்களை கேட்டு அறிந்து கொள்வதற்காக சிசிடிவி கேமரா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியுடன் உங்களுடைய முகத்தை பார்த்த உடனே ஓட்டர்ஸ் ஐடி, ஆதார் கார்டு எல்லாமே அவங்களுடைய அந்த டிஸ்பிளேல வந்துடும். சோ நீங்க எங்க போறீங்க, என்ன செய்றீங்க அப்படிங்கறத ஒவ்வொரு தெருவில் இருக்கிற சிசிடிவி உங்களுடைய முகத்தை பார்த்து பதிவு செய்து வைக்கும். இப்படி பதிவு செய்து வைப்பதால் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட நபர்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று சொன்னாலும் உங்களுடைய டேட்டா அங்கே எடுக்கப்படுகிறது. தனி நபர் சுதந்திரம் என்பது இனி எக்காரணம் கொண்டும் யாராலும் போற்ற முடியாது. வேறொரு விஷயத்தையும் சொல்றேன். ஃபேஸ்புக்கும் கூகுளும் அமெரிக்க அரசாங்கத்துக்கு கூட சின்னதா ஒரு டீலிங்க்கு வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா, இவ்வளவு நாள் உங்கள் மொபைல் போன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஜிபிஎஸ் டேட்டா, நீங்க எங்க போயிருக்கீங்க, என்ன வாங்கியிருக்கீங்க, உங்களுடைய ஷாப்பிங் ஹிஸ்டரி, இது எல்லாமே கூகுள்கிட்ட இருக்கு, ஃபேஸ்புக்கிட்ட இருக்கு. அதை அப்படியே அமெரிக்க அரசாங்கத்திற்கு கொடுப்பதற்கான ஒரு சின்ன உடன்படிக்கை தான். இது எல்லாமே இப்ப பேச்சுவார்த்தையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்க நினைக்கலாம், இது இந்த டைம்ல கொடுத்தாதானே சரியாகும். இதேதான் எல்லாருமே நினைப்பாங்க. சோ இந்த ஒரு டைம், இந்த வைரஸ் பரவிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த டைமை கரெக்டா பார்த்து, இதனால் எனக்கு இந்த டேட்டா தேவைப்படுகிறது, இதனால் உன்னுடைய வீட்டில் சிசிடிவி வைக்கப்படுகிறது, உனக்கு இதனால் இந்த விஷயங்கள் செய்யப்படுகிறது அப்படிங்கிற பேர்ல எல்லா விஷயங்களும் இப்போது செய்யப்படும். இந்த வைரஸ் தாக்குதல் எல்லாம் ஓய்ந்த பிறகு இப்படி செய்யப்பட்ட விஷயங்கள், சிசிடிவியா இருக்கட்டும், இல்லாட்டி QR கோடா இருக்கட்டும், உங்களுடைய அசைவுகளாக இருக்கட்டும், இது மறுபடியும் அவன் எடுத்துக்கொண்டே இருப்பான். இதை யாராலுமே தடுக்க முடியாது. சரி, இது அரசாங்கமா எடுப்பது, அப்படி இல்லைன்னா ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல எல்லாருமே செய்யறது தான். இன்னொரு விஷயம் இருக்கு. சிங்கப்பூர், ஜெர்மனி, இவங்க இந்த நாட்டெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான அப்ளிகேஷன்? உங்களுக்கு ஒரு கொரோனா வைரஸ் சிம்டம் இருக்குப்பா, அப்படி கொரோனா வைரஸ் சிம்டம் வந்துருச்சுன்னா அந்த அரசாங்கம் சொல்லும், நீ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் செய்ய வேண்டும். ஜெர்மனிலாம் இப்போ ரன் டைமா சும்மா சாம்பிளுக்கு ரன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சோ நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, உங்களுடைய டேட்டா கடந்த 5 தினங்கள் 6 தினங்களாக எங்கெங்க போனீங்க அப்படிங்கிறது இருக்கும். அந்த டேட்டாவை நீங்க என்ன செய்யணும்? டொனேட் செய்யணும். டொனேட் அப்படின்னா நன்கொடையாக உங்களுடைய டேட்டாவை கொடுக்க வேண்டும். எதற்காக? உங்கள் வழியாக யாருக்காவது இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக. சிங்கப்பூர்ல என்ன தெரியுமா செய்யறாங்க? ஜிபிஎஸ் சிக்னலுக்கு பதிலா ப்ளூடூத் அப்படிங்கறத யூஸ் பண்றாங்க. உங்களுடைய மொபைல் போன்ல இருக்கிற ப்ளூடூத் கிட்ட இருக்கிற ஒரு ப்ளூடூத் கூட கம்யூனிகேட் ஆகும்போது எவ்வளவு தூரத்துல இருக்கு, அந்த டிவைஸை யார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க யார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் என்றால் உங்களுடைய மொபைல் போன்ல சின்னதா ஒரு மெசேஜ் வரும், கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் வரும். இது சிங்கப்பூர் மட்டும் கிடையாது, நிறைய நாடுகள் இதை செய்ய தயாராகி கொண்டிருக்கின்றன.
அடுத்ததா நம்ம மறுபடியும் சீனாவுக்கு போனா ஆளில்லா விமானம் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அது ஒவ்வொரு தெருவா பறந்துகிட்டே இருக்கும். மாஸ்க் போடலன்னா ட்ரோன் வழியா ஒரு சவுண்ட் கேட்கும், நீ மாஸ்க் போடல, மரியாதைக்கு மாஸ்க் போட்டுட்டு வெளியில வா, அப்படி இல்லையா உன் மீது நாங்க சட்ட நடவடிக்கை எடுப்போம். பயந்து ஓடுறான் ஒவ்வொருத்தனும் மாஸ்க் போடுறதுக்கு. சோ மாஸ்க் இன்னைக்கு நாளைக்கு வேற ஏதாவது காரணமாக இருக்கும், அவ்வளவுதான். சோ ஒன் வேர்ல்ட் ஆர்டருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால், மக்கள் எல்லாருமே பயப்பட என்னுடைய பிரைவசி, எனக்கான இந்த டேட்டா, என்னுடைய டேட்டா திருடப்படுகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு இனி மக்களிடமிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு என்னுடைய டேட்டாவை எடுத்துக்கோ, நான் எங்கேயாவது போனேனா, நான் போன இடத்துல கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட யாராவது இருந்தாங்களா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயத்துக்கு மக்களே வருவார்கள். சோ இப்படி வர்றதுனால் என்ன நடக்கும், அடுத்ததா உனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, உனக்கு என்ன தேவையில்லை அப்படிங்கிற முழு விவரத்தையும் யாரால் எடுக்க முடியும், இந்த டேட்டாவை கலெக்ட் பண்றவனால் எடுக்க முடியும். இது இந்த வைரஸ் தாக்குதலுக்கு பிறகு நடக்க போகக்கூடிய சில விஷயங்கள். சோ உங்களுடைய டேட்டாவை, நீங்க எங்கெல்லாம் போனீங்க, உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன, உங்களுடைய உடம்பில் என்னென்ன வியாதிகள் இருக்கு, இது அத்தனையும் யாரோ ஒரு நபருக்கு பகிரப்பட போகிறது. இதை எதிர்த்து யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாது. அப்படி போயிருச்சா, இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வரலாம். G20 மாநாடு. இந்த G20 மாநாடு உலக நாடுகள்ல 20 நாடுகள் சேர்ந்து ஒரு மாநாடா அமர்ந்து இந்த மாதிரி வைரஸ் வந்துருச்சுப்பா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நபர்களும் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இப்படி செய்யலாம், நம்ம இத்தனை ரூபாய் நன்கொடையாக கொடுக்கலாம், இத்தனை ரூபாய் கடன் வாங்கலாம், இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து சொல்றாரு, வேற வழியே கிடையாது, எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒற்றை அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும். அந்த ஒற்றை அரசாங்கத்தின் கீழ் ஒரு ஃபோர்ஸ் என்பது உருவாக்கப்பட வேண்டும். அந்த ஃபோர்ஸ் தான் இந்த உலகத்தில் யார் வெளியில் வர வேண்டும், யார் வெளியில் வரக்கூடாது என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக மாற வேண்டும். எல்லோரும், இந்த உலக குடிமக்கள் அனைவரும் ஐநாவின் கீழ் வரி செலுத்த வேண்டும். இதை மட்டும் நாம் செய்து விட்டோம் என்றால் இதே மாதிரியான வைரஸ் பிற்காலத்தில் வராமல் தடுக்கலாம். அப்படியே வந்துவிட்டாலும் மக்களிடம் பரவுவதை தடுக்கலாம். நிச்சயமாக ஒற்றை அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகின்றது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதே சமயம் உங்களில் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் 21 நாள் லாக்டவுனுக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆக்கப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நிச்சயம் எக்ஸ்டெண்ட் ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது 2 வாரம் இன்னமும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலேயும் எக்ஸ்டென்ஷன் நடக்கும். இந்த மாதம் முடிவுன்னு மட்டும் இல்லை, மேலேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். இது நான் ஏதோ இந்த கொரோனாங்கிற ஒரு வியாதி மக்கள் மத்தியில் தனிந்து மறைவதற்கு இன்னும் காலம் எடுத்துக்கொள்ளும், அந்த எதிர்பார்ப்புல எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சத்தியமா கிடையாது. இங்க என்ன பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கக்கூடிய டிராமா, சர்க்கஸ், இது எல்லாமே கொரோனாக்காக நடப்பது அல்ல அப்படிங்கிறதுல நான் 100% கான்பிடண்டா இருக்கேன். இப்ப நடக்கிறது என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய பொருளாதாரம் இருக்குல்ல, எக்கானாமிக் ஸ்ட்ரக்சர், இந்த பொருளாதார கட்டமைப்பு உடை தெரியப்படுகின்றது. அது எப்படின்னா கண்ட்ரோல் டெமாலிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பில்டிங்கை உடைச்சு சுக்குநூறா ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம செய்யக்கூடிய செயலின் பேர் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் டெமாலிஷன் அப்படிம்பாங்க. அந்த பில்டிங்கோட மையமான தூண்களில் வெடிமருந்தை வைத்து வெடித்து அந்த பில்டிங்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உடைச்சு கீழே கொண்டு வருது. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார கட்டமைப்பு உடை தெரியப்படுகின்றது. இது உடைக்கப்பட்டு வேறொரு புதிதாக ஒரு பொருளாதார கட்டமைப்பு உருவாக்கப்பட போகின்றது. அது எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சரியான புரிதல் இல்லை. ஆனா வரப்போகும் பொருளாதார கட்டமைப்பில் கரன்சி டிஜிட்டலாக இருக்கும். நான் கரன்சி டிஜிட்டல் ஆக்கப்படும் அப்படிங்கிறத நான் பல காணொலிகளாக நான் சொல்லிட்டு வரேன். அந்த பணத்தையும் என்ன பண்ணுவான், டிஜிட்டல் ஆக்கிடுவான். அந்த டிஜிட்டல் பணத்தை நாம எப்படி பே பண்ணுவோம் அப்படின்னா, இப்போதைக்கு கிரெடிட் கார்டு அந்த மாதிரி நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம், சரியா? இன்னும் எதிர்காலத்துல என்ன மாதிரி ஆகும்னா, ஒரு பயோ சிப், RFID சிப்னு ஒண்ணு இருக்கு. அந்த RFID சிப்பை நம்ம உடலில் பொருத்துவான். அது எப்போதுமே நம்ம உடலில் இருக்கும். நம்ம அதை வச்சுதான் நம்ம பேமெண்ட் எல்லாம் பண்ணுவோம். அது இப்பொழுது நடக்க தொடங்கி உள்ளது. இப்போ டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. 2020-21 ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரிவு நடக்க போகின்றது. அது 2001 மற்றும் 2008 நடந்த பொருளாதார சரிவை விட பல மடங்கு பெரிதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது. சரி, அப்பன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார கட்டமைப்பு உடை தெரியப்பட்டு புதிதாக ஒரு கட்டமைப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்றேன்.
அப்புறம் கரன்சி டிஜிட்டல் ஆக்கப்பட போகின்றது அப்படிங்கிறதையும் நீ சொல்ற. சரி, வேற என்ன நடக்கும்? தடுப்பூசி கட்டாயமாக்கப்படும். இப்போ ஒருத்தன் தடுப்பூசி போட்டிருக்கானா இல்லையா அப்படிங்கிறத எதை வச்சு அதிகாரிகள் கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னா, ஒரு ஐடி எல்லா உலக மக்களுக்கும் வழங்கப்பட போகின்றது. அந்த ஐடியின் பேர் என்ன அப்படின்னா ID 2020 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐடி ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி கூட இருக்கலாம், இல்லை உடலில் பொருத்தப்படும் பயோசிப்பா கூட இருக்கலாம். இப்போ அந்த ஐடியில் என்ன தகவல் இருக்கும் அப்படின்னா, ஒருத்தன் வேக்சினேஷன் பண்ணிட்டானா இல்லையா அப்படிங்கிற தகவல் இருக்கும். அது மட்டுமல்ல, அவனுடைய வரலாறே இருக்கும். அதுல அவனோட பினான்சியல் டீடைல்ஸ்லேருந்து எல்லாமே அந்த ஐடியில இருக்கும். இப்போ ஒருத்தன் ரோட்ல போயிட்டு இருக்கான் அப்படின்னா, இப்போ அதிகாரிகள் வந்து அவனை வழி மறிச்சு அவனோட ஐடியை செக் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஐடியில் அவன் வேக்சினேஷன் போடலை அப்படின்னா அவன் தனிமைப்படுத்தப்படலாம், இல்லை அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம். இதுதான் அடுத்தது நடக்க போகின்றது. இங்க இந்த தடுப்பூசியை எல்லா மக்களுக்கும் போட வைக்கிறதுக்கு டாக்டர்ஸே வந்து தடுப்பூசி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா போய் போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது, ராணுவத்தின் உதவியோடு. சரி, இங்க ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம். அது என்ன அப்படின்னா, இந்த பயோசிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, உடம்புல பொருத்துவாங்க. அந்த பயோசிப்பை வச்சு தான் எதிர்காலத்தில் பேமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் பல காணொலிகள்ல நான் சொல்லியிருக்கேன். அந்த பயோசிப்பை எப்படி உடலுக்குள்ள பொருத்துவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு இன்ஜெக்ஷனை வச்சு தான் பொருத்துவாங்க. அது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த பயோசிப் ஏன் தடுப்பூசி இன்ஜெக்ஷனோட சேர்த்தாப்புல ஒரு மனிதனுக்கு செலுத்தப்படக்கூடாது? அது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அச்சம். ஏன்னா இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருக்கும் அவர்களின் மதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உலகில் இருக்கும் அனைத்து மனிதர்களின் கைகளிலோ இல்லை நெற்றியிலோ ஒரு முத்திரை பதிக்கப்படும். அந்த முத்திரையின் பேர் என்ன அப்படின்னா மார்க் ஆஃப் தி பீஸ்ட் அப்படிம்பாங்க. அந்த மார்க் ஆஃப் தி பீஸ்ட் அப்படிங்கிறத உங்களில் யாரும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அவர்களின் மதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒன்று. இப்போ இந்த பயோசிப் அப்படிங்கிறது தான் மார்க் ஆஃப் தி பீஸ்ட். அது வந்து கைகளில் செலுத்தப்படலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 2018 போல டிசீஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி உலக மக்கள் மத்தியில் பரவ போகின்றது. அந்த டிசீஸ் எக்ஸுங்கிற வியாதியை எப்படிப்பட்ட கிருமி தாக்க போகின்றது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. மில்லியன் கணக்கில் மக்கள் இறந்து மடிவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இங்க நான் என்ன கேட்குறேன்னா, என்ன கிருமின்னு தெரியாது, எப்படிப்பட்ட வியாதின்னு தெரியாது, ஆனா டிசீஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி பரவும் அப்படின்னு எப்படி இவனுங்களுக்கு தெரிஞ்சது? அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக இந்த செய்தி? சைக்காலஜிக்கலா மக்களை ப்ரிப்பேர் பண்றான். இப்படி ஒரு வைரஸ் தாக்குதல் நடந்தது என்றால் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அச்சம் கொண்ட ஒரு எதிர்பார்ப்பை மக்கள் மனதில் விதைக்கின்றான். அப்பதான் உண்மையான அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது மக்கள் அதை பார்த்து அஞ்சுவார்கள். அதுக்கப்புறம் 2019 சமயத்துல ID 2020 அப்படிங்கிறது பெரிதளவு பேசப்பட்டது. இந்த ஐடி உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட போற ஐடி. இந்த ஐடியில ஒருத்தனோட அனைத்து தகவல்களும் இருக்கும். அதே சமயம் ஒரு மனுஷன் வேக்சின் போட்டிருக்கானா இல்லையா அப்படிங்கிற தகவலும் இதுல இருக்கும். அதுக்கப்புறம் அக்டோபர் 2019 சமயத்துல ஈவென்ட் 201 அப்படிங்கிற ஒரு மாக் ட்ரில்ல வந்து நடத்தினாங்க. ட்ரில் அப்படின்னா என்னன்னா ஒரு பயிற்சி. அது எதுக்கான பயிற்சி அப்படின்னா, இப்போ உலக மக்களை ஒரு வைரஸ் கிருமி தாக்கிடுச்சு, அந்த வியாதி பல நாடுகள் மத்தியில் பரவுனுச்சு அப்படின்னா அதை எப்படி எதிர்கொள்வது, ஒவ்வொரு ஸ்டாஃபும் எப்படி ரியாக்ட் பண்ணணும், இன்டர்நெட்டை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பயிற்சி நடந்தது. அந்த பயிற்சி நடந்து 2 மாதங்கள்ல இந்த கொரோனா வைரஸ் தாக்குதல் நடக்கின்றது. இது வரைக்கும் நான் சொன்ன அனைத்து ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, இந்த கண்டேஜியன் படமா இருக்கட்டும், இல்ல இந்த பில்கேட்ஸ் கொடுத்த இன்டர்வியூவா இருக்கட்டும், டிசீஸ் எக்ஸ் பரவும் அப்படின்னு சொன்ன தகவலா இருக்கட்டும், அப்புறம் அந்த ID 2020 அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஈவென்ட் 201 அப்படிங்கிற ஒரு பயிற்சியா இருக்கட்டும், இவை அனைத்தும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் நடந்தவை. அப்படின்னா அந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை யாருனால நடத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பில்கேட்ஸுக்கும் இந்த கொரோனா வைரஸுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குது அப்படின்னு பாருங்கள். பல காலமாக வைரஸ் தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிற இன்டர்வியூ கொடுக்குறான். அதுக்கப்புறம் இந்த ஈவென்ட் 201 அப்படிங்கிற ஒரு பயிற்சி நடந்துச்சுன்னு சொன்னால, அந்த ஈவென்ட் 201க்கும் ஒன் ஆஃப் தி ஃபண்டர்ஸ் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன். பில் கேட்ஸ் தான் இப்போ இந்த வியாதிக்கு வேக்சின் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி
அந்த வேக்சினுக்கும் ஃபண்டு பண்ணுறது யாருன்னா இந்த பில்கேட்ஸ் தான். எவ்வளோ தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா அவனுக்கும் அதுக்கும். இப்போ எப்படி இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே உலக மக்களை இந்த சம்பவத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே கொண்டு வந்தானுங்கல்ல. சரி, எதுவாக இருக்கட்டும், கட்டாய தடுப்பூசி அப்படின்னு சொல்லி நம்ம கதவை தட்டி இன்ஜெக்ஷனை தூக்கிட்டு வந்தானுங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நாம் என்ன செய்ய போகின்றோம் அப்படிங்கிறத இப்போவே நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட ப்ரெடிக்ஷன் நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நான் சந்தோஷப்படுவேன். இந்த காணொலியை பலருக்கு அனுப்புங்க. இது ஒரு விழிப்புணர்வாக பலருக்கு சென்றடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ நம்மளால் ஆன முயற்சி, நாம் போராடும் வரை போராடுவோம். அதுக்கு மேலே ஆண்டவன் கையில். நன்றி, வணக்கம். தீக்கத்தோடு போனவர் இவர் இவர், தீக்கத்தோடு போனவர் இவர் இவர். திரும்பவும் 10,000 தூது சூழ்ந்திட, திரும்பவும் 10,000 தூது சூழ்ந்திட. சீக்கிரம் வானம் ஜெகத்தை நோக்கி, சீக்கிரம் வானம் ஜெகத்தை நோக்கி. மணவாளன் இயேசு வருகிறான் இதோ இதோ, மணவாளன் இயேசு வருகிறான் இதோ இதோ. மணவாட்டி சென்றிட மறித்தவரிட மகிமையோங்குவி, மணவாட்டி சென்றிட மறித்தவரிட மகிமையோங்குவி. ஆதேவதூதன் முழங்குவி, ஆதேவதூதன் முழங்குவி. ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ. ஆட்டுக்குட்டி காட்டோடிக்குள் மணிந்துலிக்குவி, ஆட்டுக்குட்டி காட்டோடிக்குள் மணிந்துலிக்குவி. அல்லேலூயாவின் ஆர்ப்பரிப்புவி, அல்லேலூயாவின் ஆர்ப்பரிப்புவி. ஜீவமூடி சூடி நாம் அங்கே அங்கே, ஜீவமூடி சூடி நாம் அங்கே அங்கே. தீபசாயனாகியவரோடு வாழ்வோமே, தீபசாயனாகியவரோடு வாழ்வோமே. ராஜ ராஜராக ஆழ்வோமே, ராஜ ராஜராக ஆழ்வோமே. மணவாளன் இயேசு வருகிறான் இதோ இதோ, மணவாளன் இயேசு வருகிறான் இதோ இதோ. மணவாட்டி சென்றிட மறித்தவரிட மகிமையோங்குவி, மணவாட்டி சென்றிட மறித்தவரிட மகிமையோங்குவி. ஆதேவதூதன் முழங்குவி, ஆதேவதூதன் முழங்குவி. ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ. ஆட்டுக்குட்டி காட்டோடிக்குள் மணிந்துலிக்குவி, ஆட்டுக்குட்டி காட்டோடிக்குள் மணிந்துலிக்குவி. அல்லேலூயாவின் ஆர்ப்பரிப்புவி, அல்லேலூயாவின் ஆர்ப்பரிப்புவி. ஜீவமூடி சூடி நாம் அங்கே அங்கே, ஜீவமூடி சூடி நாம் அங்கே. தீபசாயனாகியவரோடு வாழ்வோமே, தீபசாயனாகியவரோடு வாழ்வோமே. ராஜ ராஜராக ஆழ்வோமே, ராஜ ராஜராக ஆழ்வோமே. ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ. ஆட்டுக்குட்டி காட்டோடிக்குள் மணிந்துலிக்குவி, ஆட்டுக்குட்டி காட்டோடிக்குள் மணிந்துலிக்குவி. அல்லேலூயாவின் ஆர்ப்பரிப்புவி, அல்லேலூயாவின் ஆர்ப்பரிப்புவி. ஜீவமூடி சூடி